ஹலோ கைஸ், திஸ் இஸ் மை பர்த்டே விலாக். என் அக்கா வந்து பர்த்டேக்கு முன்னாடி நாள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னான். ஸோ பார்த்திங்கன்னா நான் அங்கே இருந்ததில் டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா குல்ஃபின்னு போட்டிருந்தது, மட் குல்ஃபி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். உள்ளே திறந்து பார்த்தா ஒரு ஸ்டீல் ஸ்பூன், எங்கேயும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டான், ஆனால் இதில் கொடுத்துருந்துச்சு. டேஸ்ட் இது செம்மையாக இருந்தது. சரி, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கும்போது இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் என் கண்ணில் பட்டுச்சு. எடுத்து வாயில் வச்ச ஆக்சுவல் மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது நார்மல் சாக்லேட் ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் இது வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் போல் நானே வந்துட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். அக்காவுக்கு வந்து கால்வலின்னு சொல்லிட்டு அம்மாவும் அக்காவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் கேக் கட்டிங் வேறு எந்த விதமானதையும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ காஃபி வச்சு குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே நம்மளோட செடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அம்மாவும் அக்காவும் வந்துட்டாங்க. ஸோ வரும்போது அவங்க வந்துட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ரசமலை ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஒன்று. ஸோ அதை வாங்கிட்டு வரவும் எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நான் அதை எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தா பால்கோவா. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்வீட்டு. எனக்கு அந்த கேக் வாங்கிட்டு வந்தாங்க, அதை கூட எனக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கல. ஆனால் அந்த பால்கோவா பார்த்தது செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. நான் சும்மா இருக்காமல் அப்படியே எடுத்து வாயில் போட்டாச்சு. தென் கேக் வெட்டணும், ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு என்னுடைய புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு தென் கேக் வெட்டுறதுக்காக வந்தாச்சு. ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே பர்த்டே அப்போது கேண்டில் பற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கேண்டிலை பற்ற வச்சுட்டு நம்மளுடைய லைஃப்பில் விளக்கேற்றி வச்சுட்டு தென் கேக்கை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எம்மியாக இருந்துச்சு கேக்கோட டேஸ்ட்டு. ஐ திங்க் இது வந்து பட்டர்ஸ்காட்ச் வித் அதில் வந்துட்டு நிறையா நட்ஸ் போட்டிருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு தான் நான் வாயில் போட்டுட்டு ஆச்சிக்கு போய் ஊட்டி விட்டுட்டு தென் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அக்காவுக்குன்னு மாறி மாறி எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டால் என் அக்கா வந்து அவளுக்கு வந்து ஊட்டினா பிடிக்காது. ஸோ பார்த்திங்கன்னா அவளுக்கு ஊட்ட போனேன் நான். போ நீ சாப்பிட்லன்னா போன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இனிமேல் இது என்னோடய கேமுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து கேக்கு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. தென் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் அத்தையும் வந்திருந்தாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி, கேசரி இதெல்லாம் செஞ்சுருந்தோம். அத்தைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேங்காய் கேட்டாங்க. ஸோ நான் தான் வந்துட்டு தேங்காவை மட்டும் வாங்கிட்டு இருந்தேன். இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் வந்து தேங்காய் வந்து மட்டம் வாங்குறது. ஸோ அப்படியோ இப்படியோன்னு சொல்லி நானும் தேங்காய் மட்டம் வாங்கிட்டு இருந்தேன். இடையில என் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுலேயே தான் இருப்பான். இங்கே நான் கேமரா வச்சுருந்தது அவனுக்கு தெரியாமல் தான் வச்சுருந்தேன். ஆனால் கண்டுபிடிச்சிட்டான். வந்து அழகாக வந்து கேமராவை வந்து திருப்பி விட்டுட்டு போயிட்டான்.